இவர் சொன்ன அந்த 100 சார் எனக்கு எங்கிட்ட இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அதில் ஒரு 6 சார் எனக்கு தெரிஞ்சு போச்சு. திருப்பூரில் ட்ரெயினில் போனவன், கிளம்பாக்கத்துக்குள்ளே வந்தவன், இந்த ஸ்கூல்லலாம் வந்து பிடி மாஸ்டர் மண்ணாங்கட்டி மாஸ்டர்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறவன். அதாவது நல்லவங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க, நான் கெட்டவங்களை பற்றி மட்டும் பேசுகிறேன். இவங்களில் ஒரு 6-7 பேர் தெரிஞ்சிடுச்சு. மீதி 94 இவர் வெளியில் சொல்லிட்டாருன்னா நமக்கு நல்லது. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே அந்த சாரை வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதன் மூலமாக நல்லது நடக்கும். ஏன் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு புரிய மாட்டேங்குது. இது என்ன பெண்களுக்கான சிறப்பு திட்டம்ங்கிறது என்ன சொல்லுவார்? பஸ்ஸில் ஓசியில் போட விட்டேன், பொன்முடி ஐயா அப்படி தான் சொல்லுவார். படிக்கிறதுக்கு 1000 ரூபாய் கொடுத்து, வெறும் சைக்கிளை கொடுத்து அந்த புரட்சியை செஞ்சவங்க ஜெயலலிதா அம்மா. +1 +2 படிக்கும்போது சைக்கிளில் என் பொண்ணு போயிட்டு வருது, போனால் பாதுகாப்பாக போகும், வந்தால் பாதுகாப்பாக வரும். ஏன்னா போலீஸ்கிட்ட எந்த ஒரு இடையூறையும் அதிமுக கொடுக்காது. பொதுவாக தவறுகள் இப்போ கோடை நாட்டில் நடந்த கதையெல்லாம் பற்றி நான் விமர்சிக்கவே வரும்ல, அதெல்லாம் கேவலங்களின் உச்சம். ஆனால் அது யார் பண்ணாங்கன்னு தெரியல, அதுதான் பெரிய ப்ராப்ளம். ஆனால் இந்த சைக்கிளை கொடுத்தே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தெரிஞ்ச இவருக்கு 1000 ரூபாயை கொடுத்து, அதுவும் கேஷாக கொடுத்து, யாருக்கு போகுது, யாருக்கு 2000 போகுது, யாருக்கு அடுத்த மாதம் தான் கிடைக்கும்னு சொல்லுது. ஏன்னா இவங்க ரேஷன் கடையில் கொடுக்குற கதையே நமக்கு தெரியும். இந்த மாதம் ஆயில் கிடையாது, அப்போ அடுத்த மாதம் சேர்த்து வாங்கிக்கலாமா, வாங்கிக்க முடியும். ஸோ இவங்க இந்த 1000 ரூபாயை கேஷில் கொடுக்குறாங்க. அதே மோடி ஐயா எதை பண்ணுறதா இருந்தாலும் வங்கியின் மூலமாக வருகிறது. ஸோ இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இவர் பேசுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் 30,000 கோடி 2 பேர்கிட்ட வந்ததுன்னா அவங்க தைரியமாக எதை வேணாலும் பண்ணுவாங்க.